ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோல இப்போ தான் நம்ம மீட் பண்றோம் இல்லையா? இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து 100% ஷூரிட்டி குடுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர் வில்லேஜ் ஸ்டைல் மேரேஜ் விளாக் தான். அது மட்டும் இல்லாம திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை லைஃப் என்னோட லைஃப்ல பெரிய 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 பார்ட் ஆஃப் இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டோடைய மேரேஜ் விளாக் தான். அதுக்கு தான் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா ஜுவல்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிஃபோர் 1 டேவாவே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணி அண்ட் மாப்பிள வீட்டுக்குமே நான் தான் அவ கூட போய் ஸ்டே பண்றேன். அதுக்காக இந்த கிரீன் கலர் சாரியுமே வித் மேட்சிங் ப்ளவுஸுமே எடுத்து வச்சிருந்தேன். உங்க லைஃப்ல வந்துட்டு உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீங்க போய் எல்லாமே செய்யணும் அப்படின்ற ஆசைப்படுறது எல்லாமே ஓகே. பட் சில பேரோட லைஃப்ல அது எல்லாமே நிறைவேறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவ்ளோ ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் அண்ட் வெளிய போக்கூடாது. அது இதுன்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பொண்ணுங்களுக்கு இருக்கும். ஆனா பசங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி வீட்ல பெர்மிஷன் வாங்கி அவங்க வீட்டுக்கு போய் ஸ்டே பண்றதே பெரிய விஷயம். ஆனா நான் மாப்பிள வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ற அளவுக்கு நான் வந்துட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். நான் பெர்மிஷன் வாங்குனேன் அப்படின்றத விட, அந்த அளவுக்கு நான் வந்து ஹோப்ப வந்து கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா நீங்க வெளிய போயி அ சுத்துறதுக்கோ, இல்ல வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிறதுக்கோ உங்க வீட்ல வந்துட்டு அனுமதி குடுக்க மாட்றாங்க அப்படின்னா, வி ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் தட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்பளும் அந்த ஹோப்ப வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கெயின் பண்ணல அப்படின்றதும் உண்மதான். ஆஃப்டர் தட் பிஃபோராவே ஒன் டே போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அங்க போய் பார்த்தா சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களுமே அங்க போய் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி சமைக்கிறதுக்குலாம் எனக்கு தெரியாது. பட் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணோம். குட்டி குட்டி பீஸா, காய்கறி எல்லாம் வெட்டி தர சொன்னா என் ஃப்ரெண்டோடைய தங்கச்சி. அதுக்கேத்த மாரி அழகா குட்டி குட்டியா நறுக்கி குடுத்தோம். அண்ட் நீங்க பார்த்தாலே தெரியும். சும்மா வீடியோக்காக நான் வந்துட்டு இந்த மாரிலாம் பண்றேன். அண்ட் ஒரு கிளிப்பிங் எடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன் பண்ணி அண்ட் நான் வந்து லைட்டா வந்துட்டு அந்த இத வதக்கி விடுற மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அண்ட் சிரிச்சுட்டு ஜாலியா போச்சு அந்த ஈவ்னிங். மாப்பிளை வீட்டுக்காரவங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 ஹார்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் எல்லாத்தையுமே சமைச்சா. அத வச்சு என் ஃப்ரெண்டு என்ன ரொம்பவே ஓட்டிட்டு இருந்தா. என் தங்கச்சியும் சமைக்கிறா, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப்டர் தட் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுமே வந்திருந்தா. நாங்க 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியா ஃபன் ஃபீல்டா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்க வீட்ல அந்த டைம்ல அது கல்யாண வீடு மாரியே தெரியல. யாருமே இல்ல. எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க. நாங்க தான் அங்க ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டா போனோம். அண்ட் இவங்க தான் பிரைட் மாதிரியே தெரியலல்ல. எஸ், ரொம்ப சைலண்ட் அண்ட் எதையுமே அவ வந்துட்டு அவளுடைய லைஃப்ல வந்துட்டு வெளிப்படையா சொல்லிக்கவே மாட்டா. இப்போ எனக்கெல்லாம் ஏதாவது நான் வந்துட்டு லோவா ஃபீல் பண்ணனாலோ, இல்ல டவுனா இருந்தாலோ, நான் யார்கிட்டயோ போய் ஷேர் பண்ணுவேன். ஆனா இவ அப்படி கிடையாது. என்னதான் நான் இத்தன வருஷமா இவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே, சில விஷயங்கள அவ என்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டா. என்கிட்டன்னு கிடையாது. அவ்ளோ சீக்கிரம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவ. அண்ட் இவ கிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ அழுது நான் பார்த்ததே கிடையாது. 2 டைம்ஸ் அழுது நான் பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலஸ்ட் சிச்சுவேஷன்ல தான் இவ அழுதுருக்கா. அந்த விஷயத்த நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா என்னால முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டக்குன்னு வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட என்னோட ஃபர்ஸ்ட் வெளியில நான் வந்து வெளியப்படுத்துற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணீரா தான் இருக்கும். ஆனா அவ அப்படி கிடையாது. பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. லுக் வைஸ் அண்ட் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ என்னோட சின்ன பொண்ணு மாதிரி தெரியவா. ஆனா சீரியஸ்லி சொன்ன பார்த்தா, அவ எங்கள விட பெரிய பொண்ணு. மந்த் வைஸ் அவ வந்து எங்கள விட பெரியவ தான். அண்ட் நாங்க தான் அவள விட மந்த் வைஸ் சின்னவங்களா வருவோம். ஸ்ட்ரக்சர் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, அவ குழந்தை மாதிரி இருப்பா. என்னடா இந்த சின்ன குழந்தைக்கா கல்யாணம் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள விட அவ கொஞ்சம் பெரிய பொண்ணு தான். நான் எத்தன ஏஜ் அப்படின்றத விட நீங்க கேட்டீங்கனாலே சிரிப்பீங்க. ஆக்சுவலி நானே 23 தான். 23லயே கல்யாணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அவங்க இருக்க சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் ஸ்டைல் அந்த மாதிரி ஏரியாக்குள்ள அவங்க இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணோ, இல்ல ஒரு 23, 24 அதுக்குள்ள இருந்தாலுமே, எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம். இதுதான் வந்துட்டு அந்த சைட்ல இருக்கும். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டோட சர்க்கிள்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான். எங்க வீட்டு சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொம்பள பசங்கள்லாம் நல்லா படிக்கணும், கை நெறைய சம்பாதிக்கணும். அவங்களுக்கு ஒரு 26, 27 ஏஜ்ல தான் மோஸ்ட்லி மேரேஜ் பண்ணுவாங்க. அதுவரைக்குமே அவங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் குடுப்பாங்க. ஆனா லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இது எல்லா வீட்லயுமே காமனா இருக்கிறது தான். ஆனா இவங்க வீட்டு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, 22, 23 ஆன உடனே, அதாவது ஒரு டிகிரி முடிச்ச உடனே வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. மோஸ்ட்லி சொந்தத்திலேயே வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. அண்ட் இவளையுமே அப்படிதான் அவங்க சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. அண்ட் என்னுடைய அனதர் செட் ஆஃப் பீப்பிள்ல இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளுமே வந்துட்டு இந்த மாரி சின்ன ஊர் தான், கிராமம் மாதிரி தான். அவளுக்குமே வந்துட்டு எவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க்ல வந்து வொர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அவ ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு 25ல நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவ ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ வந்து டைம் கேட்டிருக்கா. என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ அவங்க அவங்க போக்குல விட்டுருங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் அப்படின்றது எல்லாருமே வந்துட்டு நார்மல் அப்படின்ட்டு நெனைக்கிறீங்க. யாரோ 2 பேரையும் சேர்த்து வச்சு அவங்க வாழணும் அப்படின்றது அந்த ஜெனரேஷன்ல வேணா ஓகே. பட் இந்த ஜெனரேஷன்ல அவங்கவங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்கவங்க லைஃப் வாழ்றது நீங்க விட்டீங்க அப்படின்னா, அது அவங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாளே வந்துட்டு நாங்க வந்துட்டு அவங்க வீட்ல இருந்து மாப்பிள வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது செம்மையா ஃபன் பண்ணி, ஜாலியா சிரிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருந்தோம். காருக்குள்ளேயே அவ்ளோ அட்டகாசம்னா பார்த்துக்கோங்க. அ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு என்னோட அக்காவுடைய மேரேஜ்க்கு தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். மோஸ்ட்லி எந்த கல்யாணத்துக்குமே நான் போமாட்டேன். அதாவது ரிலேட்டிவ் சைட்ல இருக்க எந்த மேரேஜுமே நான் போய் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த மேரேஜ் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். அங்க போன உடனே ஊர் உள்ள வந்துட்டு உள்ளார போறதுக்கு முன்னாடியே எல்லையில வந்துட்டு ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில்ல வந்து எங்கள எறக்கி விட்டுட்டாங்க. எறக்கி விட்ட உடனே ஒரு 25-30 பீப்பிள்ஸ் அதாவது வந்துட்டு ஏஜ்டு பீப்பிள் தான் வந்தாங்க. வயசானவங்க. எல்லாரும் கையில வந்துட்டு சர்க்கரை, பூ, பழம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, வரும்போதே கரண்ட் இல்ல ஆக்சுவலா அந்த ஊர்ல. அண்ட் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே விளக்கு ஏத்திக்கிட்டே வந்துட்டுருந்தாங்க. அண்ட் எங்க கையில வந்து மாப்பிள வீட்டுக்காரவங்க எடுத்துட்டு வந்த எல்லா தட்டையுமே எங்ககிட்ட குடுத்துட்டாங்க. என்கிட்டயுமே வந்துட்டு என்னையும் ஒரு பொண்ணு வீட்டு சைடா வந்துட்டு கன்சிடர் பண்ணி என்கிட்டயும் ஒரு தட்டெல்லாம் குடுத்தாங்க. நானும் அழகா தூக்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அந்த வீடு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த காலத்து வீடு. குட்டியா அழகா இருந்துச்சு. சுத்தி தோட்டம், தொரவு எல்லாமே இருந்துச்சு. இங்க பாருங்களேன், எவ்ளோ அழகா சுத்தி எவ்ளோ பேர் நிக்கிறாங்க பாருங்க. ஒரு கிராண்டான ஒரு சாரி கட்டல. அண்ட் எந்த மேக்கப்பும் போடல. ஆனா சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரிசப்ஷனுக்கோ, இல்ல ஜஸ்ட் காலையில ஒரு வீடு குடுத்தனத்துக்கு வர்றதுக்கே அவ்ளோ மேக்கப் போட்டு வராங்க. அண்ட் இவங்க எல்லாமே வயல் வேலைய முடிச்சுட்டு, உடனே ஈவ்னிங் வந்து பொண்ண வந்து அழைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஜென்ட்ஸ்லேருந்து லேடீஸ் வரைக்கும் அவ்ளோ இயல்பா, அவ்ளோ அழகா வந்து இந்த மேரேஜ வந்து செய்யறதுக்காக, அவங்கவங்க வீட்ல இருந்து அப்படி அப்படியே வேலைய முடிச்சுட்டு அண்ட் லைட்டா அவங்க ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபேஸ் வாஷ் பண்ணி லைட்டா டர்மரிக் போட்டு, அது மேல பவுடர் போட்டு கொஞ்சமா பூ வச்சுட்டு வந்திருக்காங்க. இதுதான் வில்லேஜ் ஸ்டைல் ஆஃப் கெட் ரெடி போல ரொம்பவே அழகா இருந்துச்சு. அண்ட் பொண்ணு வந்து மாப்பிள வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சர்க்கரைய வந்து மாப்பிள கையால குடுத்து அவங்க வாயில போட சொல்லி, அண்ட் கையில ஒரு விளக்கும் அண்ட் கூடவே மத்து குடுத்தாங்க. இது என்ன ஃபார்மலா என்ன என்ன ஃபார்மாலிட்டி எனக்கு எதுவுமே தெரியல. பட் பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. கூட வந்து அவங்க நாத்தனார் தான் கூப்ட்டு போயிருந்தாங்க. ஸ்ட்ரெய்ட்டா உள்ள போனோனே பூஜை ரூமுக்கு போயிட்டு அங்க விளக்கெல்லாம் ஏத்த சொல்லியிருந்தாங்க. அண்ட் வீடு வந்து அவங்க வீடு இப்படிதான் இருந்துச்சு. அண்ட் நைட்டு இது வந்து தூங்குறதுக்காக எங்களுக்கு ஒரு ரூம் வந்து அலகேட் பண்ணி குடுத்தாங்க. அண்ட் இருந்ததுலயே ஒரு கொஞ்சம் நல்லா இருக்க ரூம் தான் எங்களுக்கு பண்ணி குடுத்தாங்க. அண்ட் மார்னிங் இது வந்து பார்த்தீங்கன்னா 1:00 போல இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு நானே வந்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இன்னும் சொல்லப்போனா பிரைட் அதாவது என்னோட ஃப்ரெண்டே வந்து தூங்கிட்டு தான் இருந்தா. ஸோ எல்லாரும் எந்திரிச்சுட்டா நம்மளால போய் கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்த கிளாத் எல்லாம் எடுத்துட்டு போய் குளிக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1:30 போல இருக்கும் டைம் நான் குளிக்க போம்போது. பாத்ரூம்ல வந்துட்டு பெருசாவே வந்துட்டு லைட் எல்லாம் இன்னும் போடவே இல்ல. பட் இருந்தாலுமே கட கட கடன்னு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு 1:00 போல என்னுடைய சாரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போன சாரி எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தேன். அங்க ஆல்ரெடி நெறைய பேக் இருந்தது. அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தது. அண்ட் நெறைய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அண்ட் இதுல ஒரு சோக கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பவே முடியல. பொண்ணுக்கு மேக்கப்பும் போட முடியல. ஹரிபரியா கிளம்பி, கிளம்பி, கிளம்பி நான் நெறைய மேக்கப்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு வொர்ஸ்டஸ்ட் டைமிங் எங்களுக்கு யாருமே குடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவும் என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்ல வந்து இந்த வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. அங்கருந்து அவங்க மாப்பிள்ளையோட வீட்ல இருந்து கரெக்ட்டா டெம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 1/2 ஹார்ஸ் வந்துட்டு டிராவலிங் ஹவர்ஸே வந்துருச்சு. ஸோ பொண்ணுக்கு வந்து வெறும் சாரி மட்டும் தான் ஜஸ்ட் லைட்டா வந்துட்டு நான் கட்டி விட்டேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து சுத்தமா போடுறதுக்கு அவங்க வந்து டைமே குடுக்கல. ஈரமா இருந்துச்சு. வெட் ஹேர்லயே அப்படியே லைட்டா கிளிப் மட்டும் போட்டு, மீதி இருக்க ஜுவல்ஸ் அண்ட் எல்லாமே அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அந்த ஜடை எல்லாமே அவங்களே வந்துட்டு வச்சுட்டாங்க. "நீ எதுவும் பிரைடல் மேக்கப்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்மா. டைம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கோயிலுக்கு போன உடனே அவளுக்கு அந்த தலையில வச்ச பூ எதுவுமே நிக்கல. ஜஸ்ட் பின் மட்டும் பண்ணி குடுத்துட்டு இருந்தேன். பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஆக்சுவலா எதுவுமே அவளுக்கு நிக்கவே இல்ல தலையில. எனக்குமே பார்க்கறதுக்கு அவள ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவ்ளோ வெயிட்டையும் அவ தாங்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அண்ட் ஆஃப்டர் தட் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியாண்டவர் கோயில் தான்.
இந்த கோயில் தான் எங்களுக்குமே வந்து குலதெய்வ கோயில் அப்படின்றதுனால, ரொம்பவே வந்துட்டு பார்க்கறதுக்கும் எனக்கும் மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு கோயிலோட ஸ்ட்ரக்சர். இந்த பெரியாண்டவர் கோயில் இந்த இடத்துல நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ ஆஃப்டர் தட் ஐயருமே வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு தாலிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தாங்க. அண்ட் வந்துட்டு மாப்பிள வீட்டு சைட்ல இருந்து பொண்ணுக்கு வந்து கூர புடவைலாம் குடுப்பாங்க இல்லையா? அது எல்லாமே குடுத்துட்டுருந்தாங்க. மீன்வைல் நான் வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் நான் நெனச்ச மாதிரி அவளுக்கு பிரைடல் மேக்கப் தான் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லயாச்சும் ஒரு நல்ல மெமரீஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாரிய பாருங்களேன், எவ்ளோ சுருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரிய அயர்ன் பண்ணி, ப்ரீ ப்ளீட் பண்ணி போடுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. "கெளம்புங்க, கெளம்புங்க" அப்படியே ஹரிபரியா கெளம்பி அந்த மண்டபத்துக்கு போறதுக்கு தான் வந்துட்டு டைம் இருந்துச்சு. அண்ட் தலையில வைக்கிறதுக்கு கொஞ்சம் பூ கூட இல்ல. அந்த அளவுக்கு ஹரிபரியா தான் போயிட்டுருந்தோம். அண்ட் ஆஃப்டர் தட் பொண்ணு வந்து வந்த உடனே 2 பேரையும் வந்துட்டு மணமேடையில வந்து உட்கார சொல்லியிருந்தாங்க. நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருந்துச்சு. அண்ட் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சுத்தி இருக்க பீப்பிள்ஸ்லாம் பாருங்களேன், எவ்ளோ இன்னசென்ஸா அண்ட் வில்லேஜ் ஸ்டைல்ல இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இதுவே நம்ம சிட்டி சைடா இருந்தா, ஃபுல் மேக்கப்ல இதுக்கு ஒரு ஆளு, அத செய்றதுக்கு ஒரு ஆளு, இத பண்றதுக்கு ஒரு ஆள்ன்னு இருந்திருப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. எல்லாமே அவங்கவங்க ஓனாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சிட்டி சைட் கல்யாணத்துக்கும், வில்லேஜ் ஸ்டைல் கல்யாணத்துக்கும் ரொம்பவே நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா நெனைப்பேன், எடுக்கும்போது லைட்டா அந்த வந்து பூச்செண்டு வந்து தவறி கீழ விழுந்துருச்சு. அதுக்கு அந்த ஐயர் சொன்னாரு, "ஒழுங்கா பிடிக்க மாட்டியாப்பா?" அப்படி இப்படின்னு அவரு கத்துனாரு. "இது என்ன இப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணாங்க. பட் இதுவே வில்லேஜ் ஸ்டைலா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அத வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க அத்தன பேர் கோவப்பட்டாங்க அந்த சின்ன பையன் மேல. "ஒழுங்கா புடிக்க மாட்டியா? இது என்ன நார்மல் விஷயமா?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுக்குன்னு எனக்கும் தெரியல. இது குட் திங்கா, பேட் திங்கானும் எனக்கு தெரியல. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கோயிலோடைய லுக் வந்து இப்படிதான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த அளவுக்கு அங்க போயிட்டு அவ கூடவே இருக்கிறது எனக்கு சம்திங் ஸ்பெஷல் தான். உங்களுடைய லைஃப்ல உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க இந்த மாரி ஏதாவது பெஸ்டஸ்ட் மொமெண்ட்ல கூட இருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரொசீஜர் அண்ட் ஃபார்முலாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவுமே புரியல ஆக்சுவலி. அரிசி வந்து எடுத்து 3 தடவ இந்த மாதிரி மேல மேல கொட்டி 2 பேரையுமே பண்ண சொல்லியிருந்தாங்க. கையில தேங்காவ குடுத்துட்டு, அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு மஞ்சள் கயிறு மாதிரி குடுத்து அத பொண்ணுடைய கையில கட்ட சொல்லியிருந்தாரு. நான் எல்லாத்தையுமே நெறைய விஷயங்கள் நோட் பண்ணிட்டே நின்னுட்டுருந்தேன். அண்ட் வந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்களேன், காசிப்ஸ் பேசிக்கிட்டு, அவங்க கதைய பேசிக்கிட்டு, இவங்க கதைய பேசிக்கிட்டு, "நீ என்ன சேலை கட்டியிருக்க? நான் என்ன ஜுவல்ஸ் பண்ணியிருக்கேன்?" இந்த மாதிரி எல்லாம் அங்க பக்கத்துல காசிப்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி, ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாத பூஜை பண்றது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா, அப்பாவுடைய கால கழுவி பூஜை பண்றது அப்படின்றது லைஃப்லயே நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாத்தனார் கையில வந்துட்டு ஒரு மாதிரி விளக்கு வந்து குடுத்து பின்னாடி செய்ய சொன்னாங்க. இது ஆல்மோஸ்ட் நான் நெறைய கல்யாணத்துல பார்த்துருக்கேன். எனக்கு பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் தெரியல. அங்க இருந்த எல்லாருமே ஹரிபரியா ரொம்ப அப்படியே கடன்னு ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் ஃபைனலா வந்துட்டு மாப்பிள்ளை கையில தாலிய குடுத்து கட்டப்போற சூழ்நிலை. இப்ப என் ஃப்ரெண்ட் ஒரு சிரிப்பு சிரிப்பா பார்க்குறீங்களா? ஸோ அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியல. நெறைய பேர் கதறி அழுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா இவள பாருங்களேன், லைட்டா சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணுவா. அது எத நெனச்சு சிரிச்சான்லாம் எனக்கு தெரியல. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா ஒரு வழியா தாலி கட்டி முடிச்சாச்சு. ஐ அம் சோ ஹேப்பி ஃபார் தட். ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஃபுல்லா ஒரு மேரேஜ நான் வந்துட்டு இங்க தான் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. என் கூட என் கிளாஸ்ல உட்காந்து, என் பக்கத்திலேயே உட்காந்து, "இந்த நோட்ஸ் எடுத்தியா? இது படிச்சியா? அது படிச்சியான்னு?" சொன்ன ஒரு பொண்ணுக்கு, இப்ப மணமேடையில உட்காந்து தாலி கட்டிட்டு இருக்காங்க. எவ்ளோ சூப்பரான ஒரு மொமெண்ட் இல்ல லைஃப்ல. எனக்கு பெரிய பெரிய விஷயம். ஸோ ரொம்ப அழகா கல்யாணம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நெறைய ப்ரொசீஜர் பண்ணாங்க. அண்ட் வந்துட்டு மச்சான் வந்து மாப்பிள்ளைய புடிச்சிட்டு வர மாதிரியும், அண்ட் நாத்தனார் வந்து விளக்கு எடுத்துட்டு போற மாதிரியும், அண்ட் ஹஸ்பண்ட் கைய ஒய்ஃப் புடிச்சுக்கிட்டு பின்னாடி இன்னொரு நாத்தனார் போனாங்க. ஸோ இது வந்து அந்த அக்னிய வந்து சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
கல்யாணத்துக்கு முன்னாடி நாளையில இருந்து அவ்ளோ ஹரிபரியா, அவ்ளோ கலாட்டா, அவ்ளோ வந்து ஒரு அவசரம். எல்லாமே இந்த 3 முடிச்சு போடுற வரைக்கும் தான். இந்த 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அவ்ளோ காம் ஆயிடுச்சு. அந்த 3 முடிச்சு போட்ட உடனே அண்ட் மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு விட்டாங்க கால்ல. இதுவுமே ஏதோ ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மச்சானுக்கு வந்து பொண்ணு வீட்ல இருந்துட்டு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வச்சு அண்ட் வந்துட்டு ரிங்கோ இல்ல ஏதோ ஒரு கோல்டோ செய்யணும் அப்படின்றது ப்ரொசீஜர் தான் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்மளுக்கு வந்துட்டு கூட பொறந்த அண்ணனோ, தம்பியோ இப்போ இல்ல அப்படின்னா, நம்மளோட சித்தி பையனோ, இல்ல பெரியம்மா பையனையோ கூப்பிட்டு நிக்க வைக்கிறாங்க. ஆனா இதே ஏன் கூட பொறந்த தங்கச்சி இருந்தா அவங்கள கூப்பிட்டு நிக்க வைக்க மாட்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சீரியஸ்லி சொல்றேன். அந்த மச்சான் முறைக்கு சபையில வந்து தலைய நிமிர்த்திட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம லைஃப்ல நமக்கு தங்கச்சியாவோ, அக்காவாவோ ஒரு இடத்துல கூட ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தான் சபையில வந்து செய்யணும். இதுதான் வந்து வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியான காண்டான ஒரு விஷயம் தான். ஆஃப்டர் தட் கொஞ்ச நேரம் அங்க ஊஞ்சல் இருந்தது. அத விளையாடிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ போற வழியில பார்த்தீங்கன்னா, பஸ் ஒரு இடத்துல நின்னுச்சு. கரெக்ட்டா டைம் ஒரு 8:00 இருக்கும். 2 ஸ்கூல் பசங்க ஒரு பஸ்க்காக ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு திண்ண மாதிரி இருந்துச்சு. அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் லைட்டா அவனுங்கள வந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்ப அந்த பிங்க் ஷர்ட் பையன் வந்துட்டு அந்த சப்பி பாய் கிட்ட போய் ஏதோ சொல்றான். "டேய் நம்மள வீடியோ எடுக்குறாங்கடா" அப்படின்னு ஏதோ சொன்னானா என்னன்னு தெரியல. அவன் பார்த்துட்டு அவன் ரியாக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். நான் ஏதோ அவன கூப்ட்டு போய் கடத்திட்டு போய் ஏதோ பண்ற மாதிரி திரும்பிக்கிறான். பட் ஆனா பார்க்கறதுக்கு அவ்ளோ கியூட்டா இருந்துச்சு. அந்த பசங்கள பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிமெம்பர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய அக்கா பையன். போற வழி எல்லாம் செம்ம டான்ஸ். அவனுக்கு வந்து தாய் கிழவி பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா. அந்த பாட்ட வச்ச உடனே இவ்ளோ டான்ஸ். ஆனா குழந்தைங்களுக்கு இந்த ஜெனரேஷன்ல இந்த சாங் போட்டா தான் பிடிக்கும். இந்த சாங் போட்டா தான் ஆடுவாங்கன்ற அளவுக்கு நாலேட்ஜ் இருக்கு. நம்ம ஜெனரேஷன்ல நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க ரொம்பவே தெளிவாவும், ரொம்பவே வந்துட்டு நாலேட்ஜபிளாவும் இருக்காங்க. ஆஃப்டர் தட் இந்த விளாக் வந்துட்டு மேரேஜ் விளாக் வந்து இந்த கிளிப்பிங்கோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசப்ஷன் விளாகுமே வந்துட்டு இது கூட சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மேரேஜ் விளாகுக்கு நான் போட்டிருந்த அவுட்ஃபிட் என்னுடைய ஓன் கஸ்டமைசேஷன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமுக்கு போயிட்டு பிரீத்தி சீவன் மேக்கப் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அதையுமே வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்க அழகா டிசைன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் தான் வந்து ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. மறுநாள் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் லீவ் குடுக்கல அப்படின்றதுனால, ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டேன். அங்கருந்து பஸ் வச்சிருந்தாங்க. அதிலயே போயிட்டோம். மண்டபத்துக்கு போய் பார்த்தா, என் ஃப்ரெண்ட் வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு அவ்ளோ கியூட்டா நின்னுட்டு இருந்தா. ஸோ, அவள பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவ கூட காசிப்ஸ்லாம் பேசிட்டு, அவ மணமேடைக்கு ஸ்டேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். மீன்வைல் இவளுங்க வேற என்னடா அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு எங்களுடைய ட்ரெஸ்ஸ வந்து காமிச்சு அவகிட்ட ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இங்க பாருடி, இங்க பாருடின்னு சொல்லிட்டு. இவளும் என்னுடைய அனதர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ தான் நான் சொல்லியிருந்தேன் இன்னொருத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கவுன் எல்லாம் நெறைய அவுட்ஃபிட் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா, இன்ஸ்டால ரீல்ஸ் போஸ்ட் பண்றதுக்காக. நான் நெனச்ச மாதிரி அவுட்ஃபிட் பக்காவா வந்திருந்துச்சு. உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் பிடிக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா எனக்கு தெரியும். நான் Instagramல போஸ்ட் பண்ணும்போதே அவ்ளோ என்குயரீஸ், அவ்ளோ லைக்ஸ் வந்துச்சு. ஸோ Instagramல என்குயரீஸ் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா ரிப்ளைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு. மறக்காம கான்டாக்ட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது மீன்வைல் ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வித் கேக்கோட வந்திருந்தாங்க. ஸோ தட் போயிட்டு கேக்குமே வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் லைட்டா செதஞ்சிடுச்சு வாங்கிட்டு வரும்போதே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணுக்கும், மாப்பிள்ளைக்கும் போயிட்டு ஒரு விஷ போட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு, அண்ட் நெறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்துட்டு மோஸ்ட்லி யாருமே வந்துட்டு கேக்கெல்லாம் வெட்ட மாட்டாங்களாம். அந்த கல்யாணத்திலே நாங்க வெட்டினது தான் ஒரே ஒரு கேக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப ஆசையாவும், அழகாவும் இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டுனதும், மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஊட்டுனதும். அண்ட் இந்த ஜெனரேஷன்ல ஷைனஸ் அப்படின்றது ஒண்ணு இல்லாமயே போயிடுச்சு. ஸ்டேஜ்லயும் சரி, கல்யாண மண்டபத்திலயும் போய் டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி இன்னசென்ட் பேர்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப 2 பேருமே வந்துட்டு அந்த வெட்கத்தோட, அந்த ஷைனஸோடயே வந்து மாத்தி மாத்தி கேக் ஒட்டிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் தட் நாங்க வந்துட்டு கத்தி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு பூஸ்ட் எல்லாம் பண்ணி, அண்ட் ஒரு ஸ்மைல் எல்லாம் மேக் பண்ணிட்டு, ஆஃப்டர் தட் மறுபடியும் வந்துட்டு 2 பேரும் சேமா அவுட்ஃபிட் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால சேமா வந்துட்டு வீடியோஸ் எடுக்கலாம் ரீல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தோம். அத எடுத்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கொல பசியில இருந்தோம். சாப்பிடறதுக்காக போயிட்டோம். அங்க போனா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் மெட்
மேட்டு, ஸ்கூல் மேட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பேர ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். எல்லாருமே வந்து நெறைய விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி எங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? "எப்ப கல்யாணம்? எப்ப கல்யாணம்? எப்ப கல்யாணம்?" என்னடா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஒரு ரீல்ஸ்ல வந்துட்டு ஸ்ருதிஹாசன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. "என் கல்யாணத்துக்கு நீ சாப்பாடு பரிமாற போறியா? இல்ல என் கல்யாணத்துல நீ லைட் செட்டிங் போட போறியா?" "இல்ல, இல்ல." "அப்புறம் எதுக்கு கேட்கறீங்க?" அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யார்கிட்டயுமே எந்த கொஸ்டின்ஸும் கேட்காதீங்க தயவு செஞ்சு. கல்யாணம் எப்போ? அண்ட் என்ன படிக்கிற? என்ன சேலரி வாங்குற? உனக்கு இந்த சேலரி ஓகேவா? அண்ட் கல்யாணம் ஆனவங்க கிட்ட போயிட்டு, "உனக்கு குழந்தை பொறந்துருச்சா? எப்ப பொறக்கும்? ஏன் பொறக்கும்?" என்னென்ன கேள்வி கேட்கக்கூடாதோ எல்லாமே நம்ம கேட்கிறோம். ஏன் நம்ம ஒருத்தவங்கள போய் பார்த்தா, பார்த்த உடனே "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" இந்த மாதிரி கேட்க மாட்றோம். "என்ன நீ முன்ன விட இப்ப ஒல்லியாயிட்ட? என்ன நீ முன்ன விட இப்ப கொஞ்சம் கலர் ஆயிட்ட? என்ன நீ முன்ன விட இப்ப கொஞ்சம் கருப்பாயிட்ட? என்ன ஃபேஸ் ஃபுல்லா அலர்ஜியா இருக்கு? என்ன ஹேர் ரொம்ப கொட்டி போயிடுச்சு?" இந்த மாதிரி கேட்கறது தான் இப்ப அதிகமா இருக்கு. இது டோட்டலி எ பேட் திங் அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒருத்தவங்கள பார்க்கும்போது, ஒரு பாசிட்டிவ் நோட்டோட, ஒரு ஸ்மைலோட, "என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அவங்க ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் உங்ககிட்ட ரொம்ப ஜோவியலா பேசுவாங்க. இதே ஸ்டார்ட்டிங்லயே எடுத்த உடனே, "என்ன இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு" சொன்னீங்கன்னா, அவங்க முகம் சுளிச்சுட்டு அண்ட் ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு தனியாவே போயிடுவாங்க. ஸோ யார்கிட்டயுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த விளாகோட எண்டிங் போஸ்டர்ல தான் நான் வந்துட்டு இந்த பிக்கே எடுத்தேன். ஸோ இந்த மாரி விளாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம பிரீத்திஸ் விளாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.